நமக்கு ஒரு காலங்களா ஆண்டவர் தரணும். என்ன காலத்தை ஆண்டவர் தரணும் அப்படின்னா, இலவசங்களை விரும்பாத ஒரு காலத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரணும். அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணணும்னா, கர்த்தர் கிருபையா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பொதுவாக நமக்கு இந்த இலவசங்களை வாங்குவதில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு காலத்துல எல்லாம் இந்த சத்தத்தை கேட்குற நம்ம கூட நிறைய பேர் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு இலவசம் கிடைச்சிச்சுன்னா அந்த இலவசத்தை நம்ம நிறைய பேர் விடுறதில்லை. விடாமல் அது 1000 ரூபாவாக இருந்தாலும் 500 ரூபாவாக இருந்தாலும் அது அது அந்த மாதிரி ஒருவேளை பருப்பு இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம நிறைய பேர் இல்லை நாங்கள் அதை வாங்குவோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, அப்படி ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி சர்க்கரை அந்த மாதிரி பருப்பு அந்த மாதிரி வந்துச்சுன்னா வேற யார்கிட்டயாவது கொடுத்து நீங்க வேணா வாங்கிக்கங்கப்பா, எங்களுக்கு வாங்க வேணாம், கடவுள் எங்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு ஒரு சிலர் வந்துட்டாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இது அல்ல, இது 1000 ரூபாய். ஆனா இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ஒரு இலவசமா கிடைக்குது, இலவசமா வருது அப்படின்னு யாராவது ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணாலோ ஏதாவது முயற்சி எடுக்கணும்னாலோ உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை நம்மகிட்ட பணம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ண, வருகிறதை ஏன் விடணும், கிடைக்கிறதை ஏன் விடணும், அதனால அதை போய் நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்ற மென்டாலிட்டி, அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ள உண்டாகும். அது ஏன் அப்படி நமக்குள்ள உண்டாகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த விதத்துல ஒண்ணு குறைவா இருக்கிறோம், இன்னொன்னு ரொம்ப ஆசையா இருக்கிறோம். ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை தரணும். எந்த ஸ்தானத்தை தரணும் அப்படின்னா, எங்கேயும் இலவசமா எத்தனை கோடிகள் கொடுத்தா கூட அது வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இது ஆண்டவருடைய பிள்ளைய ஆபிரகாமிடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய வைராக்கியம். எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது நிறைவா இருக்குப்பா, ஆண்டவர் இன்னும் நான் எவ்வளவு கேட்டாலும் எனக்கு தருவாருப்பா, நீ இலவசமா ஒண்ணு நீ தர வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. உங்களுடைய நிலைமையை ஆண்டவர் மாற்ற போகிறார், நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போகிறார். நான் நம்புகிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இனி எதிர்பார்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமா எனக்காய் கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமை கிருபையாய் நடத்தின தேவனே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தரணும், அப்படிப்பட்ட ஒரு உயர்வை நாம் பார்க்கணும். இலவசங்களை வெறுக்கிற ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். இலவசங்களை வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு தைரியத்தை நீர் எனக்கு தரணும். அந்த அளவிற்கு என்னுடைய கைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் அதை செய்வார், ஆண்டவர் அந்த தைரியத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வேண்டான்னு சொல்றதுல நிறைய வெரைட்டி இருக்குது. அப்படின்னா சிலர் என்னன்னா, இந்த கோபத்தினால நிறைய பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. கோபத்தினால உன் பணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், உன் சொத்தும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் அப்படின்றது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் நீயா நானா, ஏன்னா நீ பெரிய ஆளா, நீ அந்த மாதிரி பார்த்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேணாம் அப்படின்னு சொல்றதுல நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கோபத்தினாலேயோ இல்ல அப்படின்னு சொன்னா நம்முடைய கௌரவத்தை பார்த்தோ அப்படி வேண்டான்னு சொல்றது வேற, அது வித்தியாசமானது. ஆனா வேதத்தின்படி வேண்டான்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு நிறைய சொல்லுங்க, எனக்கு தாராளமா இருக்கு, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த மனரம்யம் அப்படின்ற போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த குவாலிட்டி தான் நமக்குள்ள வேணும்னு நம்ம ஜெபம் பண்ண சொல்றோம். அப்படின்னா ஒரு நாள் என்னுடைய வீட்டில் சிக்கன் நமக்கு ஒன்றும் இல்லாத பொருள் எல்லாம் இல்லை. இப்போ எல்லாருடைய வீட்லையுமே சிக்கன் சமைக்கிறோம். அப்போ ஒரு நாள் சிக்கன் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த சின்ன பையனை பார்த்து கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டான். அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற அந்த டைம், சரிப்பா நீ போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னா, ஒரு தட்டு எடுத்து சட்டியில் இருக்கிற மொத்தத்தையும் கவுத்துட்டான். மொத்தத்தையும் வச்சிருக்கிறான், வச்சு அப்படியே தூக்கி மேலே கொண்டு வரான். பார்த்தா அந்த தட்டு நிறைய இருக்குது. நான் கேட்டேன், என்ன இவ்வளவு கொட்டி இருக்கிற, இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிற, நீ எப்படி சாப்பிடுவ? அதெல்லாம் நான் சாப்பிடுவேனே, நீ சாப்பிடுறது அப்படி என்னன்னா அதை பார்த்த உடனே அது நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டா அடுத்து கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த என்னது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆசையா ஆர்வமா இல்ல, அது நிறைய நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில சொல்லுவீங்கன்னு வச்சுங்களேன்.
அப்படியே உடனே கொட்டி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மை வந்து வளர்த்துனவர்களோ இல்ல நம்ம வளர்ந்த விதமோ என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நமக்கு வந்து அந்த மாதிரி கிடைச்சாலும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, அந்த அந்த திருப்தி ஆகாத ஒரு இருதயம் நமக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு பெரிய ஞானம் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை வந்து நம்ம திருப்தியா என்ன சொல்லணும்னா, எனக்கு இது தேவையில்லைப்பா, கர்த்தர் எனக்கு நிறைய கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்னுடைய கோபத்தினால நான் வேண்டான்னு சொல்லல, எனக்குள்ளே இருக்கிற பகையின் நிமித்தமா நான் வேண்டான்னு சொல்லல, இல்ல உங்களுக்கும் எனக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா, உங்ககிட்ட வாங்கி நான் சாப்பிடணுமா, உங்ககிட்ட வாங்கி நான் பிழைக்கணுமா, அதுக்காக நான் வேண்டான்னு சொல்லல. நான் மனசார சொல்றேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ற அந்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கிருபையா கொண்டு வரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே நீங்க என்ன வளர்த்துங்க, நீங்க என்ன உயர்த்துங்க, நான் என்ன சொல்லணும்னா ஆபிரகாம் மாதிரி சொல்லணும், கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சதுனால நீங்க கொடுக்கிற ஒரு செருப்பினுடைய வாறு கூட எனக்கு வேண்டவே வேண்டாம். சொல்லுங்க, கையை உயர்த்தி அந்த கிருபையை ஆண்டவர் சீக்கிரமா தருவாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு கையேந்துகிற நிலைமை இருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி ஜெபிக்கவே முடியாது, யாராவது ஒருத்தர் 1000 தரமாட்டாங்களா, 5000 தரமாட்டாங்களா, யாராவது ஒரு 20,000 கடன் தரமாட்டாங்களா அப்படின்ற சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கையில இருக்குது. ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாம போல உங்களை சொல்ல வைப்பார், இல்ல கர்த்தர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால உன்னுடைய செருப்பனுடைய வாறு கூட எனக்கு வேண்டான்னு சொல்ற அளவிற்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இயேசுவே இயேசுப்பா, அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை இப்பொழுது எங்கள் மேல் வருவதாக ஆண்டவரே, அப்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன ஆபிரகாம மாதிரி ஆசீர்வதிங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இலவசமே வேண்டான்னு சொல்ற அளவிற்கு நாம் பிளஸ் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். மக்பேலா என்கிற ஒரு குகை இருக்குது, ரொம்ப அழகான ஒரு குகை. அப்படின்னா அதை வந்து கல்லறை தோட்டமா பயன்படுத்திக்கலாம். பொதுவா வந்து இந்த பாறைகள் இருக்கிற அந்த காலத்துல இந்த பாறைகள் இருக்கிற ஏரியாவில் பாத்தீங்கன்னா, இந்த 2 பாறைகள் 3 பாறைகள் ஒன்னா சேர்ந்து அதுல வந்து ஒரு துவாரம் மாதிரி இருக்கும் பாருங்க, அதுக்கு மேல ஒரு நல்ல பாறையை உருட்டி வச்சு அதை வந்து கல்லறை தோட்டமா பயன்படுத்துவாங்க. இப்போ ஆபிரகாம் வந்து சாராய் இறந்துட்டாங்க, இந்த சாராயை அடக்கம் பண்ணணும். அப்ப அடக்கம் பண்ணும்போது அங்க மக்பேலா அப்படின்ற ஒரு குகை ஒண்ணு இருக்குது, அது ரொம்ப இவருக்கு பிடிச்சிருச்சு. அப்ப சாராயை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணணும், இந்த இடத்தை கொடுப்பீங்களான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஐயோ தாராளமா எடுத்துக்கங்க, உங்களுக்கு இல்லாதது எனக்கு எதுக்கு, எங்களுக்கு எதுக்கு. உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, சரி அப்ப அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க, எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க. உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க போய் எங்கள்கிட்ட காசு கேட்கறீங்களா, பேசுறீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க எதுவுமே தர வேண்டாம், நீங்க அடக்கம் பண்ணி வச்சிருந்தா போதும் அப்படின்னு. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, இல்ல இதுக்கு எவ்வளவு பணம் ஆகுமோ அந்த பணத்தை நீங்க எங்களிடத்துல இருந்து வாங்காம நான் இந்த பிரேதத்தை நான் இதில் என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். அவங்க எவ்வளவோ போராடியும் அவர் கடைசியில் ஃப்ரீயா வாங்கவே இல்லை. எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம், ஃப்ரீயெல்லாம் நீங்க தர வேண்டாம், நீங்க வந்து கரெக்டா அந்த காசு நீங்க எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தைரியமா நின்று அந்த காரியத்தை பாருங்க, அந்த மக்பேலா குகையை தன்னுடைய அதுக்கப்புறம் சந்ததியே அதில் அடக்கம் பண்ணாங்க. அது எவ்வளவு பெரிய தைரியம் இல்ல. நான் நம்புறேன் அந்த மாதிரி ஒரு தைரியத்தை இன்னைக்கு இந்த 66வது நாள் நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை என்னை ஒரு நாள் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா, இலவசோன்ற ஒண்ணு நோ வேண்டாம், எனக்கு வேண்டான்னு சொல்ற அளவிற்கு அந்த தைரியத்தை ஆண்டவர் எனக்கு தரணும். அது என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கத்த தந்திருக்கிறார், எனக்கு தயவாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். பரவாயில்ல, இதை வேணா நீ வச்சுக்கோ, இதை வேணா நீ எடுத்துக்கோ, கர்த்தர் என்ன பல மடங்கு என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அப்பா இப்படி இருக்கிறாரா, பையன் இதை விட பெரிய ஆளு. ஆபிரகாம் வந்து இலவசங்களையே என்ன பண்ணல, ஆபிரகாம் வந்து இலவசத்தையே வேண்டான்னாரு. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம். ஏன் ஆண்டவர் கொடுக்கறத விட யாரா நீங்க கொடுக்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு வைராக்கியம். ஆனா அவருடைய பையனை பாருங்க, ஈசாக்கு, வேதம் சொல்லுகிறது, கேரார் ஒரு மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். உடனே ஏசைக்க விட்டுட்டு சித்தனாவுக்கு போறாரு, சித்தனாவை விட்டுட்டு ரபகோத்து போறாரு. அப்படின்னா நீங்க என்ன இடத்துல இருந்து பிடுங்க பாக்குறீங்களா, எடுத்துக்கிறீங்களா, நீங்க வஞ்சிச்சு வச்சுக்கிறீங்களா? 1 சென்டா 2 சென்டா 1 ஏக்கரா 2 ஏக்கரா வச்சுக்கோ, நீ எடுத்துக்கோ, பரவாயில்ல, உன் கூட நான் என்ன பண்ண மாட்டேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
நீங்க பாக்குறத பார்த்தா பாஸ்டர் சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க, நாங்க ஜெபிக்க வந்ததே எதுக்குன்னா இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் ஒண்ணு அவன் மண்டையில போடணும், இல்லன்னா ஆள் வச்சு அவனை அடிச்சு என்னிடத்துல இருந்து புடுங்கிறது மொத்தத்தையும் அவன் கொண்டு கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்க பிரேயருக்கு வந்திருக்கிறோம். நீங்க என்ன விட்டு கொடுங்கன்றீங்களா? இல்ல, அந்த விசுவாசத்தினுடைய தன்மையை பாருங்க, எந்த அளவுக்கு ஃபெய்த் பாருங்க. அவ்வளவுதான், ஏசேக்க விட்டுட்டு போயிட்டாரு, சித்ரா விட்டுட்டு போயிட்டாரு. வச்சுக்கப்பா, உனக்கு ஆசை அவ்வளவுதானே, ஏசேக்க தானே வச்சுக்கோ, சித்ரா வச்சுக்கோ, பரவாயில்ல, நான் உன்னோட சண்டை போட மாட்டேன், உனக்கு இவ்வளவுதானே ஆசை, உனக்கு இவ்வளவுதானே வேணும், சொத்து தானே உனக்கு தேவை, நீ வச்சுக்கோ. ஆனா ஈசாக்குக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, என் கூட இருக்கிற ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ரகபோத் என்கிற ஒன்றை கொடுத்து மற்றவர்கள் வந்து இவனோடு நல்மனம் பொருந்துகிற அளவிற்கு கர்த்தர் பிளஸ் பண்ணார். ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆனா இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு எதுல கூட தைரியம் இல்லை தெரியுமா? அப்படின்னா இது பசிக்கு வாங்கி சாப்பிடுறதுக்கு கூட நிறைய பேருக்கு ரொம்ப கஞ்சத்தனம். இது இப்ப நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப கஷ்டம். சாப்பிடுறதுல ஒரு கஞ்சத்தனம் பண்ணலாமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கஞ்சத்தனம் பண்ணலாமா? அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லல, ஆனா அதே நேரத்துல நம்ம என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப கஞ்சனுங்களா இருந்துடக்கூடாது. ரொம்ப கஞ்சத்தனமா ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு எதற்காக ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா நம்ம அதை அனுபவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க இப்ப அனுபவிக்காம, கர்த்தர் கொடுத்துக்கும் போது அனுபவிக்காம, அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் தாண்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ நான் அனுபவிக்கலையே, ஒண்ணுமே எனக்கு அனுபவிக்கலையே, அப்படியே நெஞ்சில் அடிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஏன்னா கடைசி காலத்துல அப்படிதான் வரும். நீங்க சம்பாதித்து வைத்ததை நீங்க ஓரளவு நீங்க உங்களுக்காக செலவு பண்ணல அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப சேர்த்து வச்சு அடுத்த ஜெனரேஷன் நீங்க கொடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா உங்களால சமாதானமா கொடுத்து போக முடியாது. ஏன்னா உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்க 10 ரூபாவில 1 ரூபாவை எடுத்து வச்சு அப்படி பண்ணுவீங்க, ஆனா பிள்ளை 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணும். உடனே நமக்கு என்ன வரும் தெரியுமா? நான் சேர்த்து வச்சா நீ இப்படி செலவு பண்றியா அப்படின்னு நமக்கு கோவம் வந்துடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அனுபவிக்கிறவர்களாய் மாறணும். வேதம் சொல்லுகிறது, தன் கையின் பிரயாசத்தை அவன் அனுபவிப்பான், பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம சுகமாய் சாப்பிட்டு திருப்தியா ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாய். ஹல்லேலூயா. அதனால கொஞ்சமாவது நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமாவது நீங்க ரொம்ப கவனமா இருந்து, உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும். என்ன திருப்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்துல வாழ்ந்தேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, நான் திருப்தியா சாப்பிட்டேன், நான் திருப்தியா உடுத்தினேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. கடைசியா கையை உயர்த்தி அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவீராக. ஆபிரகாமை போல ஒரு தைரியம், ஈசாக்கை போல ஒரு தைரியம். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் சீக்கிரமா ஒரு நாள் வரணும், என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த வறுமையை நாம் பார்க்க கூடாது, இன்னைக்கு இருக்கிற இந்த குறைவை நாம் பார்க்க கூடாது. நான் சொல்லணும், இன்னைக்கு நிறைய பேரிடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிற நானு, கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிற நானு, அப்பா அந்த அலங்கார வாசலிலே அலங்கோலமான அந்த முடவன் கடந்தானே, டெய்லி எதிர்பார்த்துட்டு இருந்தானே. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் 2 பேர் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் இருக்கிறத உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொன்னது போல இப்போ நாங்க நிறைய பேர் கையேந்தி நிற்கிறோம். ஆனா இப்போ நீங்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, இனி ஆண்டவரே அந்த அலங்கார வாசலிலே இருந்த மனுஷன் திரும்ப பிச்சை கேட்கல, திரும்ப அந்த இடத்துல உட்காரல. அதே போல இன்றைக்கு 66வது நாளோடு பரலோகம் என் பிள்ளைகளுக்கு ஒரு கடிதம் எழுதட்டும், பரலோகம் ஒரு அற்புதத்தை அனுப்பட்டும். இனி நீ யாரிடத்திலும் கையேந்தி நிற்க போவது இல்லை, இனி நீ யாரிடத்திலும் எதிர்பார்த்து இருப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இப்போ இயேசுவே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தரும்படியாய் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்னீரே அப்பா. ஓ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லையை பெரிதாக்குவேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் இப்போ இன்றைக்கிலிருந்து நிறைவேற ஆரம்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்னா, இலவசத்தையே விரும்பாத அளவிற்கு கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய எல்லாருடைய மைண்ட் செட்டையும் கர்த்தர் மொத்தமா மாத்தணும். எது அப்படின்னா, எனக்கு இல்லாமையினால நான் அப்படி இல்லை, நான் வந்து அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படணும். இப்ப பாருங்க, ரோட்ல நடந்து போகும்போது ஏதாவது கடையில 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாலே நம்ம சொல்லுங்களேன், நம்முடைய மனசு அப்படியே திரும்பி பாக்குதா? நம்முடைய கண்ணு திரும்பி பாக்குதா? ஒரு சிப்பா அரிசி வாங்கினா இன்னொரு சிப்பா அரிசி இலவசம் அப்படின்னு போட்டிருந்தா உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஐயோ எங்க எங்க அப்படின்னு தேடுறோமா? நான் என்ன நம்புறேன், ஒரு நாள் ஏசப்பா நம்மளை பிளஸ் பண்ணணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்னா, அவங்க 90% ஆஃபர் போட்டிருந்தா கூட அதெல்லாம் தேவையில்லையா, கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரியா அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தணும். ஆமென். அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக. ஆமென். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் எனக்கு வருமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு நைட்டுக்குள்ளேயே தலைகளாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். ரூத்தை குறித்த வேதம் சொல்லுது, ஒரு டேல கர்த்தர் டோட்டல் அவருடைய வாழ்க்கையை மாத்தினார்ல. ஆண்டவர் நினைச்சாருன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கண்டிப்பா நமக்கு தருவார். நிச்சயமாய் ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.